ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மழையை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழகத்துல ஏப்ரல் 14 முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி டீடைலா இப்ப நம்ம வீடியோல போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த மழை வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமா தமிழகத்துல நாளை மறுநாள் முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கதா வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 12 தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, திண்டுக்கல், கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மார்ச் 13 தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மார்ச் 14 மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் காற்றுடன் அதாவது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்துல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறமா கனமழைக்கு வாய்ப்பு இருக்கதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தமிழகத்துல 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் ஏப்ரல் 14 முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிலங்கை பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமா தமிழகத்துல அடுத்த 5 நாட்களுக்கு பரவலா இடி மின்னல் காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஏப்ரல் 14 முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல கோடை காலம் தொடங்கி வெப்பம் வாட்டி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஒரு சில இடங்கள்ல மழை பெய்திருக்கிறது மக்களை மகிழ்ச்சியில தான் ஆழ்த்திருக்கு. தமிழகத்துல கோடை தொடங்கி உள்ள நிலையில பல இடங்கள்ல வெயில் சுட்டரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. வழக்கத்தை விட 2 அல்லது 3 டிகிரி வெயில் அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில அனல் காற்றும் வீசுவதால மக்கள்லாம் ரொம்ப சிரமத்துக்கே ஆளாயிருந்தாங்க. இந்த நிலையில நேற்று முதலா தமிழகத்துல சில பகுதிகளில் லேசான மழை பெய்து வந்துட்டு இருக்கு. சென்னையில கோயம்பேடு, அண்ணாநகர் பகுதிகளில் மிதமான அளவு மழை பெய்ததால் சூடு தணிஞ்சிருக்கு. அதே மாதிரி புதுக்கோட்டையில அறந்தாங்கியில், அதே மாதிரி விராலிமலை, ஆலங்குடி, வடகாடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலா மழை பெய்ததால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், நீங்க எல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, அங்கெல்லாம் வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னும் கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.